நாம் போன வீடியோவில் ஆரிஜின் ஆஃப் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதில் நாம் எப்படி மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதுலேருந்து எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்து ஃபஸ்ட்டு ப்ரோகேரியாட்டிக் செல் அங்கே ஃபார்ம் ஆச்சு, டிஎன்ஏ ஃபார்ம் ஆனது வரைக்கும் நம்ம அங்கே பார்த்துருந்தோம். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மெட்டபாலிசம் எப்படி ஃபார்ம் ஆச்சு, மெட்டபாலிக் பாத்வே சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு அவுட்லைனாக பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை நம்ம முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஈவெண்ட் எப்படி ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ்லேருந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபைன். ஸோ மெட்டபாலிக் பாத்வேஸ்னால் என்ன, மெட்டபாலிசம்னா என்ன? ஸோ மெட்டபாலிசம் நம்ம நிறைய கிளாஸஸில் ஸ்கூல் டேஸ்லேருந்து படிச்சுட்டு இருக்கிறோம். கெட்டபாலிசம், அனபாலிசம், நமக்கு நம்ம காமனாக தெரிஞ்ச அடிக்கடி படித்த ஒரு மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னா கிளைகாலைசிஸ். ஸோ கிளைகாலைசிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த பாத்வேல என்டர் ஆகிற மாலிகுல் குளுக்கோஸ், அதுக்கப்புறமா ஃபைனலாக கிடைக்கிற ப்ராடக்ட் வந்து பைருவேட். ஸோ இதில் நிறைய நடுவில் ஒரு 10 ஈவெண்ட்ஸ் அங்கே நடக்குது. குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் அங்கே கன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் 1,6 பிஸ்பாஸ்பேட் அங்கே கன்வெர்ட் ஆகுது. அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் நடந்து ஃபைனலாக நமக்கு 2 பைருவேட் மாலிகுல் அங்கே கிடைக்குது. ஸோ இந்த பாத்வேஸ் எப்படி எவால்வ் ஆகிருக்கும், எதுக்காக நம்ம இந்த பாத்வேஸ் எவல்யூஷனை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிளைகாலைசிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பாத்வேஸ் இங்கே எல்லா லிவிங் சிஸ்டமுக்கும் காமன். அதில் ஒன் ஆஃப் த பாத்வே வந்து இந்த கிளைகாலைசிஸ். காமன் அப்படின்ற வேர்டுக்கு இங்கே மீனிங் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு லிவிங் செல், அது ஏதோ ஒரு பாக்டீரியா, இல்லை ஏதோ ஒரு ஃபங்கை, ஏதோ ஒரு ஆல்கை, இல்லை ஏதோ ஒரு அனிமல் பாடி, ஏதோ ஒரு லிவிங் சிஸ்டமோட செல்லை எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த எல்லா செல்லுலேயும் ஒரு காமனான பாத்வே உண்டு அப்படின்னா அதில் இந்த கிளைகாலைசிஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, குளுக்கோஸை யூட்டிலைஸ் பண்ணுற எல்லா செல்ஸாலையும் இந்த கிளைகாலைசிஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் இன் ஐடென்டிக்கல் வே. ஐடென்டிக்கல் வே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் உள்ளே போனால் அது கண்டிப்பாக இதே 10 சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை தாண்டி அதே பைருவேட் மாலிகுல்ஸும் அது ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எவல்யூஷனரி இந்த ஹிஸ்ட்ரியில் இது அது ரீட்டைன் பண்ணியிருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன செல்லும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் அது கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் டு ப்ரொடியூஸ் த மாலிகுல் கால் பைருவேட். ஸோ அதனால் நம்ம குளுக்கோஸ் மாலிகுல் கொடுக்கும்போது எல்லா லிவிங் சிஸ்டமும் அந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அந்த எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரியில் அதுக்கு இருக்கிற அந்த நாலேஜை பேஸ் பண்ணி, அந்த ஜீன்ஸில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி அதே மாதிரி குளுக்கோஸை கொடுக்கும்போதெல்லாம் அது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸை தாண்டி அந்த பைருவேட் மாலிகுல் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸ் பாத்வேக்கான நீட் என்ன, இது எப்படி எவால்வ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது ஒரு அவுட்லைனாக உங்களுக்கு இங்கே தெரியணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இங்கே பேசிக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருக்குறோம். இதை பற்றின என்டையர் டீட்டெயில்ஸை நம்ம டீட்டெயில்டாக நம்ம எவல்யூஷன் யூனிட் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இந்த மெட்டபாலிக் பாத்வேஸ் இங்கே எவால்வ் ஆகிருக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு புரோட்டோசெல், அது உள்ள ஒரு பயோபாலிமரிக் மாலிகூல் இருக்குது. இது வந்து செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் மாலிகூல். இதால் ஒரு ப்ரோட்டீன் சிந்தசிஸை அது இன்டியூஸ் பண்ண முடியும், இல்லை அதை கைட் பண்ண முடியும், அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெளியில் மோனோமர்ஸ் அவைலபிள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோனோமர்ஸை இந்த மாதிரி சொல்லலாம், நிறைய ஏ மோனோமர்ஸ் அவைலபிள், நிறைய பி மோனோமர்ஸ் அவைலபிள், இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த பயோபாலிமரோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது மேடப் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த பயோபாலிமர் பாலிமர் ஆஃப் ஏ, பாலி ஏ. ஓகே, ஸோ இந்த பயோபாலிமரை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு தேவையான மோனோமர்ஸ், நிறைய மோனோமர்ஸ் ஆஃப் ஏ என்வரான்மெண்ட்டில் அவைலபிள். ஸோ அப்போ அந்த பயோபாலிமர் இன் ப்ரொசஸ் ஆஃப் ப்ரோட்டீன் என்ன பண்ணும், ஒரு ஏவாக உள்ளே எடுக்குது, அதிலிருந்து அது அந்த பயோபாலிமர் அது சிந்தசைஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது சம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கழிச்சு என்னாகும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் என்வரான்மெண்ட்டில், இமீடியட் என்வரான்மெண்ட்டில் அந்த ஏ மாலிகுல் அவைலபிலிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ அப்போ என்னாகும், என்வரான்மெண்ட்டில் ஏ மாலிகுலே இல்லை, ஒன்லி பி மாலிகுல்ஸ் தான் அவைலபிள். இப்போ அந்த செல் என்ன பண்ணும் அப்படின்னா, பி மாலிகுலில் இருந்து தே கோன சிந்தசைஸ் ஏ, அதுக்கப்புறம் அந்த ஏலேருந்து தே கோன பர்ஃபார்ம் த சிந்தசிஸ் ஆஃப் பாலி ஏ. ஃபைன். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு அது பண்ணிகிட்ருக்குது. இப்போ என்ன ஆகுது, பி மாலிகுலும் இல்லை, ஏ மாலிகுலும் என்வரான்மெண்ட்டில் இல்லை, ஒன்லி another type of molecule called C molecules are available. அப்போ என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு they gonna produce B from the C molecule.
அதுக்கப்புறம் பிலேருந்து ஏ ப்ரொடியூஸ் பண்ணுது, ஏலேருந்து அதுக்கு தேவையான அந்த ஏ பாலிமரை அது சிந்தசைஸ் பண்ணுது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது, ஒரு காம்ப்ளெக்சிட்டி வருஷம் ஆக தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் இல்லை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறத நம்ம இங்கே நோட் பண்ணலாம். பயோ பாலிமர் பாலி ஏ தான் அங்கே தேவை, அதுக்கு தேவையான மோனோமர்ஸ் அவைலபிளாக இருக்கிறப்ப அங்கே எந்த மெட்டபாலிக் பாத்வேயும் அங்கே தேவையான அவசியம் இல்லை. ஏன்னா டைரக்ட் மோனோமர்ஸ் அவைலபிள், அதுலேருந்து அதால் அந்த பாலிமரை சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். அது காலியானதுக்கப்புறமா அது என்ன பண்ணுது, இன்னொரு டைப் ஆஃப் மோனோமர்ஸ்லேருந்து அதோட ப்ரைமரி மோனோமரை சிந்தசைஸ் பண்ணி அதுலேருந்து அதுக்கு தேவையான பாலிமர் அது சிந்தசைஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா அதுவும் காலியானதுக்கப்புறமா தே கோயிங் ஃபார் அனதர் டைப் ஆஃப் மோனோமர், அதுலேருந்து அதோட இமீடியட் ஆன்செஸ்டர், அதுலேருந்து அதோட இமீடியட் ஆன்செஸ்டர், அந்த மாதிரி இங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி டெவலப் ஆகுது. இதை தான் நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டபாலிக் பாத்வே அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இப்படி தான் இன்றைக்கி நம்ம படிக்கிற மெட்டபாலிக் பாத்வேஸ் நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம பயோகெமிஸ்ட்ரி பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம் இன்டர்மீடியரி மெட்டபாலிசம் அப்படின்னு. இன்டர்மீடியரி மெட்டபாலிசம்னா எப்படி ஒரு மெட்டபாலிக் பாத்வேவும் இன்னொரு மெட்டபாலிக் பாத்வேயோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அந்த இன்டர்மீடியரி பாத்வே அந்த டயக்ராமை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது யூ ஹவ் டு ஸ்பெண்ட் சம் மந்த்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெட்டபாலிக் பாத்வே சிஸ்டம் ஒரு லிவிங் சிஸ்டம்லேயும் ஒரு லிவிங் செல்லுலேயும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அவ்வளவு காம்ப்ளெக்ஸான அந்த பயோகெமிக்கல் பாத்வேஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான மெத்தடில் தான் அது ஆரிஜின் ஆச்சு. ஸோ இதுதான் நமக்கு தெரிய வேண்டியது அபவுட் த ஃபார்மேஷன் ஆஃப் ஆர் த ஆரிஜின் ஆஃப் மெட்டபாலிக் பாத்வேஸ். இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி அந்த செகண்ட் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே ஒரு ப்ரோகரியாட்டிக் செல்ஸ்லேருந்து எப்படி யூகரியாட்டிக் செல் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ யூகரியாட்டிக் செல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ப்ரோகரியாட்டிக் செல்லை விடவும் இது வந்து மெட்டபாலிக்கலி டைவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் இது காம்ப்ளெக்ஸான சிஸ்டமாக இருக்குது, என்ன ரீசன்னால் இந்த யூகரியாட்டிக் செல்ஸ் எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோகரியாட்டிக் செல் ஆரிஜின் நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்னோம் எர்த் வந்து என்ன கண்டிஷனில் இருந்தது, ரொம்ப ஹாட்டாக இருந்தது, கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருந்தது, ஆக்சிஜனோட கான்சன்ட்ரேஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த மாதிரியான ஒரு என்வரான்மெண்டல் சுச்சுவேஷனில் இருந்த ஆரிஜினான எல்லா லிவிங் சிஸ்டமும் என்ன பண்ணோம், கார்பன் டை ஆக்சைடை நிறைய யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த லிவிங் சிஸ்டம் சைனோ பாக்டீரியா மாதிரியான பாக்டீரியா மாதிரி அந்த பீரியடில் ஃபஸ்ட்டு லிவிங் சிஸ்டம் ஃபார்ம் ஆன பீரியடில் இருந்த அந்த பாக்டீரியா ஸ்பீசிஸ் என்ன பண்ணுச்சு, நிறைய கார்பன் டை ஆக்சைடை யூட்டிலைஸ் பண்ணி நிறைய ஆக்சிஜனை வெளியில் லிபரேட் பண்ணிகிட்டே இருந்தது. இது சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் நடக்கும்போது என்விரான்மெண்ட்டில் அந்த பேலன்ஸ் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் ரொம்ப குறையுது, ஆக்சிஜனோட லெவல் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஆனரோபிக் பாக்டீரியாவோட சிச்சுவேஷன் நமக்கு தெரியும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தே கேனாட் சர்வே. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் அப்போவும் அந்த ஆனரோபிக் பாக்டீரியா குரூப்புக்கு அங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போது சில பாக்டீரியாஸ் தே ஆர் அடாப்டட் டு யூட்டிலைஸ் த திங் கால்ட் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி சர்வைவ் ஆகிறதுக்கு அது கற்றுக்குது. அப்படி ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி சர்வைவ் ஆன பாக்டீரியாஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஏரோபிக் பாக்டீரியா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷனை இந்த ஒரு ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க, எப்படி ஏரோபிக் பாக்டீரியா எவால்வ் ஆச்சு. ஆல்ரெடி ஃபார்ம் ஆன அந்த ஃபஸ்ட்டு லிவிங் சிஸ்டம் கண்டிப்பாக ஆனரோபிக் பாக்டீரியாவாக தான் இருக்கணும். ஏன்னா அப்போது ஆக்சிஜனோட அவைலபிலிட்டி ரொம்ப 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 கம்மி, கார்பன் டை ஆக்சைடோட அவைலபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. அது கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடோ இல்லை அது மாதிரி இருக்கிற வேறு ஏதாவது ஒரு மாலிகுலையோ யூட்டிலைஸ் பண்ணி தான் அது அந்த ஆனரோபிக் லிவிங் சிஸ்டமாக தான் அது இருந்திருக்கணும். அதுக்கப்புறமா என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா நிறைய ஆக்சிஜன் அது லிபரேட் பண்ணி என்விரான்மெண்ட்டில் நிறைய ஆக்சிஜன் டெபாசிட் ஆனதுனால டாலரேட் பண்ண முடியாமல் 1-2 பாக்டீரியா எதை அடாப்ட் ஆகுது, ஏரோபிக் பாக்டீரியமாக சர்வைவ் ஆகிறதுக்கு கற்றுக்கிட்டு அடாப்ட் ஆகுது. அப்படி தான் அந்த ஃபஸ்ட்டு ஏரோபிக் பாக்டீரியா அங்கே டெவலப் ஆகுது. ஃபைன். இப்போ ஏரோபிக் பாக்டீரியா அங்கே அவைலபிள். இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சிங்க. இன்னொரு ஸ்டோரி நான் சைடில் சொல்கிறேன். இன்னொரு ஸ்டோரி என்ன அப்படின்னா நிறைய பாக்டீரியாஸ்னால ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், சன்லைட்டை யூஸ் பண்ணி அந்த எனர்ஜியையும் அவைலபிளாக இருக்கிற வாட்டரையும் யூஸ் பண்ணி ஃபுட்டு தேவையான ஃபுட்டை சுகரை சிந்தசைஸ் பண்ணிக்கிற அந்த ப்ராசஸ் தான் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்கிறோம். எல்லா பாக்டீரியாவாலையும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது. சம் பாக்டீரியா இன்றைக்கி நம்ம பார்க்குற சைனோ பாக்டீரியா மாதிரியான சம் க்ரீன் பிக்மெண்ட்ஸ் இருக்கிற பாக்டீரியானால் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் பாக்டீரியாஸ் அங்கே அவைலபிள் அப்பார்ட் ஃப்ரம் த ஆனரோபிக் பாக்டீரியா.
ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஆனரோபிக் பாக்டீரியா சர்வைவ் ஆகுறதுக்கு அதுக்கு இந்த ஏரோபிக் பாக்டீரியா அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவோட ஹெல்ப் அதுக்கு தேவைப்படுது. ஏன்னா ஏரோபிக் பாக்டீரியாவோட ஹெல்ப் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுற அல்ல அது ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜியை யூட்டிலைஸ் பண்ணி அந்த ஆனரோபிக் பாக்டீரியா சர்வைவ் ஆக முடியும். அதே மாதிரி சிந்தட்டிக் பாக்டீரியாவோட ஹெல்ப் இருந்துச்சுன்னா அது யூஸ் பண்ணுற அது ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை யூஸ் பண்ணி எனர்ஜியாக யூஸ் பண்ணி அது வந்து சர்வைவ் ஆக முடியும். ஸோ இந்த 2 க்ரைட்டீரியானால் என்ன நடக்குது அப்படின்னா திஸ் இஸ் ஆனரோபிக் பாக்டீரியா. ஸோ இது என்ன பண்ணுது, ஏரோபிக் பாக்டீரியாவை அதோட சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கு அதை எடுத்துக்குது. என்ன பண்ணுது, இந்த ஆனரோபிக் பாக்டீரியா இந்த ஏரோபிக் பாக்டீரியாவை ஜஸ்ட் எங்கல்ஃப் பண்ணிக்குது. அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஏரோபிக் பாக்டீரியா இப்போ உள்ளே போயிடுது. ஸோ இந்த ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு இப்போ உள்ளே போனதுக்கு அப்புறமும் ஒரே ஒரு வேலை தான், இந்த வெளியில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் ஆனரோபிக் பாக்டீரியா இதால் என்ன பண்ண முடியாது, இதால் ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ண முடியாது. இந்த உள்ளே இருக்கிற பாக்டீரியாவில் என்ன பண்ண முடியும், இட் கேன் யூட்டிலைஸ் த ஆக்சிஜன். ஸோ அப்போ உள்ளே இருக்கிற அந்த ஏரோபிக் பாக்டீரியா என்ன ரோல் ப்ளே பண்ணுது, அது ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அது தேவையான எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த எனர்ஜியை இந்த ஆனரோபிக் செல் ஸ்ட்ரக்சர் அங்கே யூஸ் பண்ணிக்குது. ஆனரோபிக் செல் ஸ்ட்ரக்சர் அதுக்கிட்ட இருக்கிற ஃபுட்டு இல்லை மற்ற ப்ரொடெக்ஷன் மாதிரியான அந்த ஹெல்ப்பெல்லாம் இந்த ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு பண்ணுது. ஸோ அது 2க்கும் நடுவில் ஒரு சிம்பியாட்டிக் அசோசியேஷன் அங்கே ஃபார்ம் ஆகுது. சிம்பியாசிஸ்னால் தெரியும், ஹோஸ்ட் அண்ட் பேரசைட் ரெண்டுமே அங்கே பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பியாசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே 2 பேருக்குமே இங்கே சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஏரோபிக் பாக்டீரியா அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆனரோபிக் பாக்டீரியா அதோட ஃபுட்டு மற்றும் ப்ரொடெக்ஷன் இந்த 2ஐயும் அந்த ஏரோபிக் பாக்டீரியாவுக்கு கொடுக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அண்ட் யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்னால் நமக்கு தெரியும், யூகேரியாட்டிக் செல்லுக்கும் ப்ரோகாரியாட்டிக் செல்லுக்குமான பிரைமரி டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆர்கனல்ஸ், மெம்பரைன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரு செல்லுக்கு உள்ள ப்ரோகாரியாட்டிக் செல்ஸ் உள்ளே இருக்காது, கண்டிப்பாக அது யூகேரியாட்டிக் செல்ஸ் உள்ளே இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், கோல்ஜி அப்பராட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், குளோரோபிளாஸ்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சரில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அது ப்ரோகாரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சரில் கிடையாது. ஸோ இந்த ஸ்டெப்பு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அண்ட் யூகேரியாட்டிக் செல். ஒரு ஆக்சிஜன் யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு செல்லை அது எங்கல்ஃப் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கிற இந்த ஸ்ட்ரக்சர் தான், இந்த சிம்பியாட்டிக் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் யூகேரியாட்டிக் செல்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன கதையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஏரோபிக் பாக்டீரியா இப்போ என்னவா இருக்குது, இப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, ஒரு யூகேரியாட்டிக் செல்லுலேயும் இன்னும் அந்த ஏரோபிக் பாக்டீரியா இருக்குது. பட் இப்போ நம்ம அதுக்கு கொடுக்குற பேர் வேறு. அதுலேருந்து டிசெண்ட் ஆன அந்த ஸ்ட்ரக்சரை, அந்த ஆர்கனலை நம்ம இன்றைக்கி என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா we are calling them as மைட்டோகாண்ட்ரியா. ஸோ நாம் இன்றைக்கி ஒரு யூகேரியாட்டிக் செல்லுலேயும் இன்க்ளூடிங் ஹியூமன் செல்ஸில் உள்ள இருக்கிற ஒரு மைட்டோகாண்ட்ரியாவும் ஆக்சுவலாக ஒன்ஸ் அப்பான் அ டைம் தே ஆர் ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் பாக்டீரியா. இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஸ்டோரி சொன்னேன், அதுதான் ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா. சில ஆனரோபிக் செல்ஸ் என்ன பண்ணுது, அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவையும் உள்ளே எங்கல்ஃப் பண்ணிக்குது. நவ் தே கேன் பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ், தே கேன் ப்ரொடியூஸ் தேர் ஃபுட். அந்த ஃபுட்டை அந்த ஆனரோபிக் பாக்டீரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அது வந்து இதுக்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். அப்படின்னா இந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா இன்றைக்கி என்னவா எவால்வ் ஆகிருக்கு, அந்த ஸ்ட்ரக்சருக்கு இன்றைக்கி பேர் என்ன அப்படின்னா நாம் இன்றைக்கி பிளான்ட் செல்ஸில் சொல்கிற அந்த குளோரோபிளாஸ்ட். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி பிளான்ட் செல்ஸில் நம்ம பார்க்குற அந்த பிக்மெண்ட் கண்டெய்னிங் ஆர்கனல்ஸ் தான் நம்ம ஒரு காலத்தில் ஃபோட்டோசிந்தட்டிக் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியாவாக இருந்திருக்கு. இப்படி தான் யூகேரியாட்டிக் செல்ஸ், அனிமல் செல்ஸோ இல்லை பிளான்ட் செல்ஸோ எவால்வ் ஆகிருக்க முடியும், ஆகிருக்குது. அதுக்கான நிறைய மாலிகுலர் எவிடன்சஸ் இன்றைக்கி நமக்கு அவைலபிள். ஸோ ஒரு ப்ரோகேரியாட்ஸ்லேருந்து யூகேரியாட் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்னென்ன தெரியணும் அப்படின்னா, யூகேரியாட்டிக் செல்ஸ் மெட்டபாலிக்கலி டைவர்ஸ். ஏன் மெட்டபாலிக்கலி டைவர்ஸ்னால் அதில் நிறைய மெட்டபாலிக்கலி அது எவல்யூஷன் சீக்வன்ஸாக நடக்குது. அந்த எவல்யூஷனரி சீக்வன்ஸில் ரொம்ப லாஸ்ட்டாக ஆரிஜின் ஆனதான் யூகேரியாட்டிக் செல்ஸ். அப்போது கண்டிப்பாக நிறைய டைவர்சிஃபைடு மெட்டபாலிக் பாத்வேஸ் அங்கே ஆட் ஆகிருக்கும், அது ஒரு மேஜர் ஃபேக்டர். அதே மாதிரி ஏரோபிக் பாக்டீரியா எங்கல்ஃப் பண்ணி சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் மைட்டோகாண்ட்ரியாவை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா பிளான்ட் செல்ஸில் குளோரோபிளாஸ்டாக அது எவால்வ் ஆகிருக்கு, டிசெண்ட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறமா இப்போது ஒரு சிங்கிள் செல்லை நம்ம பார்த்துட்டோம். ஒரு கவர், வெளியில் இருக்கிறது ஆனரோபிக் கவர், உள்ளே இருக்கிறது அது ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவாக இருக்கலாம், இல்லைனா அது ஒரு ஏரோபிக் பாக்டீரியாவாக இருக்கலாம்.
ஸோ இதுக்கப்புறமா அது உள்ள கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஒரு வேலைக்கும் ஒரு ஏரியாவாக ஒரு ரூம் அது அலோகேட் பண்ண ஆரம்பிக்குது. ஜெனட்டிக் மெட்டீரியலுக்காக ஒரு ரூம், அதுதான் நியூக்ளியஸாக டெவலப் ஆகுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷனாக அது ஒரு ரூம், அதுதான் மைட்டோகாண்ட்ரியா. ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபுட் ப்ரொடக்ஷனாக அது ஒரு ரூம், அது வந்து நான் இப்போ பார்த்த குளோரோபிளாஸ்ட். இந்த மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட்ஸாக டெவலப் ஆகுது. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸை தான் நம்ம இன்றைக்கி மெம்பரேன் போன் ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லைனா ஆர்கனல்ஸ் அப்படின்னு நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். இப்படி தான் ஒரு சிங்கிள் செல் யூகரியோட்டிக் செல் அங்கே ஆரிஜினேட் ஆகுது. ஃபைன். இது வரைக்கும் நம்ம செகண்ட் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்ன, அதோட சீக்வன்ஸ் நம்ம பார்த்தோம். ஃபைனலாக நம்மளோட ஆரிஜின் ஆஃப் லைஃப்பில் நமக்கு தெரிய வேண்டியது எப்படி இந்த சிங்கிள் செல்லுலார் ஸ்ட்ரக்சர் மல்டி செல்லுலாராக இங்கே டெவலப் ஆச்சு. இதை நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக எவல்யூஷன் பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம். பட் ஒரு அவுட்லைன் நான் உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். சிங்கிள் செல்லுலார் ஸ்ட்ரக்சராக இருக்கிறது நிறைய செல்ஸ் அக்ரிகேட் ஆகி அது லிவிங் டுகெதர், நம்ம அப்படி சொல்லலாம். லிவிங் டுகெதர் ஆஃப் யூகரியோட்டிக் செல்ஸ் செல்லுலர் லெவலில். ஸோ இங்கே என்ன நடக்குது, நிறைய செல்ஸ் ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக வாழ ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும்போது அதில் சின்ன குரூப்பாக அது டிவைட் ஆகிக்குது. இந்த குரூப் ஒரு வேலை செய்யுங்க, இன்னொரு குரூப் ஒரு வேலை செய்யுங்க, இன்னொரு குரூப் ஒரு வேலை செய்யுங்கன்னு அந்த மாதிரி அதுக்குள்ளேயே ஒரு டிவிஷன் ஆஃப் லேபர் அது ஃபார்ம் பண்ணிக்குது. அப்போது அந்தந்த குரூப் வந்து என்னவா டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரு டிஷ்யூவாக அங்கே டெவலப் ஆகுது. ஸோ இப்படி தான் என்ன ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர் அங்கே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. நம்ம அனிமல் கிங்டம் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம நிறைய கிங்டம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். புரோட்டோசோவால் ஆரம்பித்து போரிஃபெரா, சிலெண்ட்ரேட்டா, பிளாட்டியல் மிந்தஸ், ஆஸ்கல் மிந்தஸ், ஆர்த்ரோபோடா, அன்னலிடான நிறைய ஹைரார்க்கியில் நம்ம போரிஃபெராலாக ஸ்டார்ட் பண்ணோன்னா ரொம்ப லோயர் மோஸ்ட் இன்வெர்டிபிரேட்ஸ். ஹைரார்க்கியில் நம்ம போனோம் அப்படின்னா மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா அப்படின்னா அந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்வெர்டிபிரேட்ஸ். அதுக்கப்புறமா நம்ம கார்டேட்டா. ஸோ இந்த லெவல் எதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன். போரிஃபெராலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்குன்னா அது யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் கிடையாது, அது மல்டி செல்லுலார் தான். நம்ம ஸ்பாஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம கடற்கரைக்கெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம ஸ்பாஞ்சஸ் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும். பட் அது லிவிங் செல், மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ அங்கே அதை ஏன் நம்ம அந்த மல்டி செல்லுலார் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம், இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்ஸை நம்ம அங்கே பார்க்கலாம். ஒரு ஏரியா வந்து மவுத்தை ஆக்ட் பண்ணும், ஒரு ஏரியா வந்து ஏனஸை ஆக்ட் பண்ணும், ஒரு ஏரியா வந்து டைஜஸ்டிவ் ட்ராக்டை ஆக்ட் பண்ணும். இந்த மாதிரி அந்த டிஷ்யூ லெவல் ஆர்கனைசேஷனை ஒரு ப்ரிமிட்டிவ் லெவலில் நம்ம போரிஃபெரால இருந்தே நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து இன்றைக்கி நம்ம பார்க்குற அந்த காம்ப்ளெக்ஸ் அனிமல், நம்ம இன்றைக்கி பார்க்குறதுலே ரொம்ப காம்ப்ளெக்ஸான அனிமல், டேலண்ட் வைஸாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரக்சர் வைஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான அனிமல் ஃபார்ம் ஆனதுக்கான அந்த பேக்ரவுண்ட் ஸ்டோரி அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபார்மேஷன் ஆஃப் இந்த மல்டி செல்லுலாரிட்டி அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் தான். ஸோ இந்த டிஷ்யூஸ்லேருந்து அதுக்கப்புறம் நிறைய டிஷ்யூஸ், ஒரே மாதிரி வேலை செய்கிற டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸாக டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங் இல்லை ஏதாவது ஒரு அனிமல் பீயிங், அந்த மாதிரி ஒரு ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கானிசமாக அங்கே டெவலப் ஆகுது. இது எல்லாம் தான் எவல்யூஷனோட சீக்வன்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த 15-20 மினிட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது, போன வீடியோவில் இந்த வீடியோவில் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணது வெறும் அவுட்லைன் தான். எப்படி இந்த லைஃப் ஆரிஜினேட் ஆச்சுங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் தான். இதில் ஒரு ஈவெண்ட்டையும் நம்ம டீட்டெயில்டாக நம்ம ஆக்சுவல் சீரீஸ் ஆஃப் எவல்யூஷன் சீரீஸ் பார்க்கும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேங்க்யூ.